மிக முக்கிய செய்தியை பார்த்து வருகின்றோம். நாடாளுமன்ற வளாகத்தில் அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கியிருக்கிறது. ஜம்மு காஷ்மீரின் பஹல்கானில் பைசரான் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா தளத்தில் நேற்று தீவிரவாதிகளால் 26 சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் நாட்டையே உலுக்கியிருக்கிறது. இதையடுத்து மத்திய அரசு பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. தற்போது அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்திருந்த சூழ்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, அது மட்டுமல்ல நாடாளுமன்றத்தினுடைய பல்வேறு கட்சியினுடைய உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா உள்ளிட்ட மூத்த அமைச்சர் பெருமக்கள் இதில் இடம்பெற்றிருக்கிறார்கள். விவரங்களை கூடுதலாக வழங்க செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில். உங்கள் விவரத்தை பகிரலாம் சிவக்குமார். ஜம்மு காஷ்மீரோட பஹல்காம்ல சுற்றுலா தலத்துல கடந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிற்பகல்ல பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதல்ல 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டாங்க. இந்த சம்பவமானது நாட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் தற்போது நடைபெற்று இருக்குது. இந்த கூட்டத்துல என்ன மாதிரி முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, அட்டாரி வாகா எல்லையை மூடுறது, அதே மாதிரி பாகிஸ்தானியர்களை இந்தியாவுக்குள்ள பயணிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தில்லியில உள்ள பாகிஸ்தான் தூதரகம் பணியாற்றக்கூடிய அந்த நாட்டின் பாதுகாப்பு படை அதிகாரிகள் உடனடியாக வெளியேற உத்தரவிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி சிந்து நதிநீர் பகிர்வு ஒப்பந்தம் உள்ளிட்ட பல்வேறு அதிரடி அறிவிப்புகள் தற்போது வெளியாக இருக்குதுங்க. இன்று மாலை நடைபெற ஆரம்பித்துள்ள இந்த கூட்டத்தில் திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சி, காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சியோட பிரமுகர்கள் கலந்திருக்கிறாங்க. அதே மாதிரி உள்துறை அமைச்சரான அமித்ஷா ஆகட்டும், பாதுகாப்புத்துறை ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் பாகிஸ்தானுக்கும் இந்த பஹல்காம் தாக்குதல் தொடர்பாக என்ன மாதிரி தொடர்பு அப்படிங்கிறது குறித்து ஒரு விளக்கம் அளிக்கப்பட உள்ளது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்று அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது குறித்து தொடர்ந்து பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி கூறப்பட்டு இருக்குது. பொதுவாக இந்தியா பாகிஸ்தான் இடையில நடக்கக்கூடிய பல்வேறு தாக்குதல்கள்ல முதல்ல பாகிஸ்தான் தரப்பு அதை மறுக்கிறதும், பின்னர் இந்தியா இதுக்கு உண்டான யார தாக்குதல் ஈடுபட்டிருக்கிறா அப்படிங்கிற ஆதாரத்தை நிரூபித்த உடனே இல்ல தங்கள் தரப்புல அப்படி எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லி அவங்க திரும்ப சொல்றது இது வழக்கமா வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா 1960ஆம் ஆண்டு வாக்குகள்ல சிந்து நதிநீர் பங்களிப்புக்கு பிறகு அந்த நதியோட நீரை பங்களிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருந்த நிலையில பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய இந்த நதிநீரை இப்ப நிறுத்தும் பட்சத்துல கிட்டத்தட்ட பாகிஸ்தான் ஒரு வறட்சியான நாடாகவே மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்குது. அதே நிலையில பாகிஸ்தான் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, தாக்குதல்களுக்கு முதல்ல நாங்க பங்கே கிடையாது, இதுல எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக இந்தியா எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளுக்குமே வெளிநாடுகள், அதாவது அமெரிக்கா, ஐரோப்பா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் இந்தியாவுக்கு அதுக்கு தகுந்தப்ப ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறதும், பாகிஸ்தான்ல இதுக்கு என்ன பாகிஸ்தான் தரப்புல இதுக்கு என்ன மாதிரி எல்லாம் துணை போயிருக்கிறாங்கன்னு சொல்லி இந்தியா தரப்புல விளக்கம் கொடுக்கப்பட்டு இருக்குது. அடுத்த கட்டமா இந்தியா தரப்புல என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கறது முழு விவரங்கள் கூடிய சீக்கிரம் தெரிய வரும். இப்போதைய நிலவரப்படி அதாவது நாடுகள் திரும்பி, அதாவது சிகிச்சை காரணமாகவோ என்ன காரணத்துக்காகவோ இந்தியாவுக்குள்ள வந்திருக்கிற பாகிஸ்தானியர்கள் ஒரு வார காலத்துக்குள்ள வெளியேறிடணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல வசிக்கக்கூடிய, அதாவது அங்க இருக்கக்கூடிய இந்திய தூதரக அதிகாரிகள் எல்லாருமே உடனடியா திரும்பணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிடப்பட்டிருக்க நிலையில இந்த இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒரு போர்மேகம் சொல்ற ஒரு சூழ்நிலை தான் தற்போது வரை ஏற்பட்டிருக்குது. கோபாலகிருஷ்ணன், நன்றி சிவக்குமார். அண்மை விவரங்களுக்கு நன்றி.